ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானுமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம சாரியில் இருக்கிற முந்தானையை நான் வந்து வேறு ஒரு பேட்டர்னுக்கு எடுத்துட்டேன். ஸோ அந்த முந்தானைக்கு பக்கத்துலேயே இருக்கிற நம்மளோட செஸ்ட்டு பகுதிக்கு வரக்கூடிய கொஞ்சம் கிராண்டாக இருக்கக்கூடிய ஒரு பீஸ் இருக்கும். அந்த பீஸில் தான் நான் இன்றைக்கி வந்து நம்மளுடைய பேட்டர்னை வச்சு கட் பண்ண போகிறேன். ஸோ நம்மளுடைய பட்டுப்பாவாடை சட்டையோட பேட்டர்ன் பாருங்கள். 2 to 3 இயர்ஸ்க்கான பேட்டர்ன் நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன். இந்த பேட்டர்னை வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த கிளாத்தில் கட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா லைனிங் கிளாத்து போன வீடியோவில் நான் கட் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக்கான இந்த கிளாத்தில் கட் பண்ணுறோம். ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் நீல வாக்கில் ஒரு ஃபோல்டிங் பண்ணிட்டுங்க. அதே மாதிரி நீல வாக்கில் மறுபடியுமே இன்னொரு ஃபோல்டிங் பண்ணிங்கன்னா பாருங்கள், இந்த ஃபோல்டிங்கோட மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு ஃபோல்டிங் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும். இப்போ உங்களோட செஸ்ட் அளவு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா, உங்கள் குழந்தைங்களோட செஸ்ட் அளவு கம்மியாக தான் இருக்குது, அதாவது நான் போட்ட பேட்டர்னுக்கு வந்து இது கரெக்டாக இருக்குது இல்லைங்களா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரியே நீங்கள் வந்து போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதையவே நீங்கள் வச்சுக்கலாம். மீதியெல்லாம் துணியும் வந்து மீதி வரும். நிறைய கிளாத் வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாமல் கிடைக்கும். பட் எனக்கு கொஞ்சம் வந்து அதிகமாக தேவைப்படுது. ஏன்னா அந்த பக்கம் வந்து கொஞ்சம் பத்தலை. ஸோ நான் வந்து இதை 4 ஃபோல்டிங்காக வேறு மாதிரி தான் போட போகிறேன். இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி போடுறேன். ஓகேங்களா? எனக்கு வந்து அந்த எட்ஜில் பாருங்கள், ஆம் ஹோல் எட்ஜ்லேயும் கொஞ்சம் கீழேயும் எனக்கு கொஞ்சம் பத்தலை. அதாவது அது சீம் லைன்ஸில் தான் போகும். இருந்தாலுமே எனக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக வந்து வேணும் அப்படிங்கிறக்காக எக்ஸ்ட்ராவே துணி கொஞ்சம் விட்டே கட் பண்ணலாம் அப்படின்றக்காக நான் இந்த பக்கம் பாருங்கள் கொஞ்சம் தள்ளினா அந்த பக்கம் வெளியே போகுது. ஸோ நான் அதனால் என்ன பண்ணுறேன், இப்போ இதை எடுத்துகிட்டு உங்களுக்கு செஸ்ட் அளவு கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த அளவு இதே மாதிரியே போட்டுக்கோங்க. உங்களுக்கு மீதியாகும் கிளாத்து. அதே பத்தலை அப்படின்னா இந்த மாதிரி வச்சுட்டு நேராக வச்சுட்டு அதை இந்த மாதிரி கீழ்ப்பக்கமாக மடக்கி இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. இந்த 4 ஃபோல்டிங்கில் பார்த்தீங்கன்னா மேலேயும் ஃபோல்டிங் வரும், சைடில் நம்ம பக்கம் ஃபோல்டிங் வரும், நம்மளுக்கு ஆப்போசிட்டில் ஓப்பன் வரும், நம்மளுக்கு கீழே வந்து ஓப்பன் வரும். இதுலேயே வந்து 4 கிளாத் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஸோ கீழே தான் கரை இருக்கிறங்காட்டி நான் ரெண்டையும் இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணியிருக்கேன். 2 பக்கமுமே எனக்கு வந்து ஃபோல்டிங் வேணும், கரை வேணும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம வந்து இந்த பேட்டர்னை வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்படி இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு 2 பக்கமுமே கரை வரும். பேக் அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து கரை வரும் கீழே. ஸோ நான் இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன். கரை வந்து மறுபடியும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தால் நிறையவே துணி மிச்சப்படுத்தலாம். பட் எனக்கு கரை வந்து அதோடய ஜாயிண்டாக இருந்தால் தான் பார்க்குறக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும் அப்படிங்கிறக்காக நான் இந்த கரையோடையே எடுத்துக்கிட்டேங்காட்டி இப்படி 4 ஃபோல்டிங்காக போட்டுக்கிட்டேன். இப்போ 4 ஃபோல்டிங்கை போட்டதுக்கு பின்னாடி நம்ம இதை வந்து அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கலாம். ட்ரேஸ் எடுக்கும் போது பார்த்திங்கன்னா சைட்லில் ஒரு 1/4 இன்ச் இல்லை 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவே விடுங்க. அதனால ஒன்றும் தப்பில்லை. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க கிளாத்தெல்லாம் வேஸ்ட்டு கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இடம் விட்டே கட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். வரைஞ்சதை நம்மளுடைய பேட்டர்னை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எந்த இடத்துல வரைஞ்சிருக்கோமோ அந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பட்டு சாரியில் தைக்கும்போது உங்களுடைய பட்டு சாரியில் ஒரு எந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், எனக்கு இதுலேயே வந்து 2 ஃப்ரண்ட்டும் கிடச்சிருச்சு, பேக்கும் கிடச்சிருச்சு. பாருங்கள், ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக்கு. ஓகேங்களா? இந்த 2 கிளாத்துமே நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஃப்ரண்ட்டு பேக்கு நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. அதுவும் வந்து பார்டரோடையே வந்து இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்லீவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.